மகாதேவ் சம்போ. நட்சத்திர வரிசையில் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம். இந்த பூசம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரமே வந்து சனியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. சனியினுடைய ஆண்டுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 ஆண்டுகள் அப்படிங்கிறது. சனிக்கு உண்டான நிறம் அப்படிங்கிறது என்னென்னா நீலம் தான். நிறைய பேர் கருப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கருப்பு கிடையாதுங்க, நீலம் அப்படிங்கிறது. இந்த இருப்பிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க ஒரு பெரிய நகரங்களில் இல்லாமல் கிராமங்களில் வாழ்வது சிறந்தது. ஏன்னா கிராமம் அப்படிங்கிறது தான் பூசம். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பழ வகைகளில் ஆப்பிள் தான் பிரதானமானது. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த அம்புக்குறி போன்ற, அதாவது விந்தணுவின் தலைப்பகுதி அப்படிங்கிறது பூச நட்சத்திரம். அப்போது இந்த அந்த தலைப்பகுதி அதுலேயுமே அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது விந்தணு போன்ற, நீங்கள் சயின்டிஃபிக் உங்களுடைய புக்கில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த விந்தணுனுடைய படம்லாம் வரைஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரியான இமேஜை பார்க்குறது கூட பூச நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும். வேறு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு உண்டான நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அப்போ யாரெல்லாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான, இப்போ ஏற்கனவே அட்டமச்சினி முடிய போகுது இல்லையா, இந்த 29ஆம் தேதி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம். அப்போது முருகனுடைய வேல் வழிபாடு செய்வது பூச நட்சத்திரத்துக்கு மிக உகந்தது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இப்போ அட்டமச்சினி நடந்து முடியக்கூடிய பூச நட்சத்திரம், அதுவுமே கடகராசிக்காரங்க எல்லாருமே முருகன் வழிபாடு அல்லது வேல் வழிபாடு, வேல்மாறல் பதிகம், இந்த மாதிரியான கந்த சஷ்டி கவசம், இது போன்ற விஷயங்களை, முருகன் சம்பந்தமான விஷயங்களை படிச்சுட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். தாமரை அப்படிங்கிறது இதனுடைய அந்த ஒரு முக்கியமான பூவில் ஒரு வகையாக இருக்குது. தாமரை அப்படிங்கிறது பூச நட்சத்திரம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு உண்டான முக்கியமான தீர்வாக இருக்கும். மகாதேவ் சம்போ.